ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போறது டீச் யூ லெசன்ல இருக்கிற எபிசோட் 7 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஜெயில்ல ஒரு பையனை போட்டு வயிற்றிலே கத்தியால ஒருத்தவன் குத்திடுறான். உடனே பாத்தீங்கன்னா பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவன் பிளட் வரத்தை கூட கண்டுக்காம நம்ம ஹீரோவை பார்த்து நின்றுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அவனை கூட்டு போக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்க சடனா அந்த பையனும் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுவான். ஸோ ஏன் இப்படி பண்றானா, இவன் முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு கிளாஸ் டீச்சரா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்கள நான் லவ் பண்றேன், அவங்க எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு குத்தி கொண்டுறான். அதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்மதம் சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் கொன்னது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு தான். அவனும் என்னை மன்னிச்சிருங்க சொல்லி ரொம்பவே கெஞ்சி பாக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம சைலண்டா எழுந்து வெளில போயிடுறாரு. அவர் போனதுக்கு அடுத்து இவனும் அழுகிறத நிறுத்திட்டு எழுந்து நின்று ஒரு மாதிரி தனவட்டா நிக்கிறான். அப்படியே இந்த சைட்ல நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது கல்வித்துறை அமைச்சரும், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, அங்க நீ அந்த சின்ன பையனை பாப்பனும், உன் மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி பத்தி எரியும்னு சொல்லி சொன்னல, அதை எதாலையுமே அழிக்க முடியாது, இன்னமேட்டு அவனை பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வந்து ஆளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு நபர் வந்து நான் கல்வித்துறை அமைச்சரை பார்க்கணும் விடுங்க அப்படின்ட்டு செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டு இருக்க, அப்ப கல்வித்துறை அமைச்சரை வந்து அவரை விடுங்க என்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு நபருமே அழுதுகிட்டே அவர் வச்சிருந்த எல்லா ஃபைல்ஸுமே எடுத்து காட்டுவாரு. அதை பார்த்து நம்ம கல்வித்துறை அமைச்சரும் அதை படிச்சு பார்க்க அதுக்கு அந்த ஒரு நபருமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்பாரு. அதுக்கப்புறம் உள்ள உட்கார வச்சு என்னென்ன நடந்ததுன்றத தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப அவருமே சொல்லுவாரு. அந்த ஒரு நபருமே வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அப்ப சடனா ஒரு போன் வருது. பேசுறவன் என்ன சொல்றானா, நீ தான் சியாங்கோட அப்பாவா? ஆமா, நீங்க யாருன்ற மாதிரி கேட்க, நான் யாருன்னு சொல்லி உனக்கு முக்கியம் இல்லை, ஆனா உன் பையன் வாங்கின கடனை அட அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நைட்டு சியாங்க கூட்டு வச்சு அவங்க அப்பா அம்மா பேசுறாங்க. சியாங்கோட அப்பாவும் ஏதாவது காஸ்ட்லியான பொருள் வாங்கினியான்ற மாதிரி கேட்க அதுக்கு சியாங்கோட அம்மாவும் சரி விடு, எவ்வளவு கடன் வச்சிருக்குன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவனும் வாயை திறந்து 85 மில்லியன் என்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு அவங்களோட அப்பாவும் பயங்கரமா ஷாக் ஆக அவங்களோட அம்மாக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. இவ்வளவு காசுக்கு என்னடா பண்ணன்ற மாதிரி கேட்க அதுக்கு அவனும் கேம் விளையாண்டன்ற மாதிரி சொல்லுவான். அப்படி என்ன கேம் தாண்டா விளையாண்டு தொலைச்ச அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க அதுக்கு சியாங்கும் போனை எடுத்து அந்த கேமை வச்சு காட்டுவான். அதுக்கப்புறம் சின்ன பையன் தானே தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எப்படியோ கடன்லாம் வாங்கி அந்த காசை மொத்தமா அடைச்சிடுறாங்க. நாங்க எல்லா காசுமே அடைச்சிட்டோம், இன்னமேட்டு அப்படி பண்ணாத அப்படின்னு அவங்க அப்பா எல்லாம் அட்வைஸ் பண்ண இன்னமேட்டு இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பயங்கரமா அழுகுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அவன் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் போன் மெசேஜ்ல ஒரு லிங்க் வந்திருக்கும். அதை தொட்டு உள்ள போறான், பார்த்தா அதே கேம் தான் வந்திருக்கு. அவனும் அந்த கேமை நைட்டு ஃபுல்லா விளையாண்டு அதோட கண்ட்ரோலுக்கே போயிடுறான். அடுத்த நாள் அவங்களோட அப்பாவும் அட பாவி திரும்ப அந்த கேம் விளையாண்டியாடா அப்படின்ட்டு அவனோட போனை போட்டு உடைப்பாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், திரும்ப அந்த கேமை விளையாண்டு எங்களை ஏன்டா கஷ்டப்படுத்துற அப்படின்ட்டு அவனை அடிக்கிற நிலைமைக்கு போயிடுவாரு. அந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அவங்களோட சொத்தெல்லாம் வித்து திரும்ப வந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடுறாங்க. அவன் அந்த கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பட்டன் போனை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவன் பேக்குள்ள இருந்து ஒரு டச் போனை வெளியில் எடுக்கிறான். ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தான் படிக்கிறதுக்காக இவனுக்கு போனை கொடுத்துருப்பான். திரும்ப போனை எடுத்து அதே கேமை தான் விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த கேம் விளையாட ஆரம்பிச்ச உடனே திரும்ப அதுக்குள்ள இருந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகி போயிடுறான். அந்த பையன் திரும்ப விளையாண்டு தோத்து இருப்பான். இதனாலேயே சியாங்கோட அப்பாவை போட்டு பொறுத்தவன் பயங்கரமா அடிக்கிறான். ஒழுங்கா எல்லா கடனையும் அடிக்கலன்னா உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அவரும் அடி வாங்கின கையோட எனக்கு இவ்வளவு காசு வேணும்னு சொல்லி ஒரு கம்பெனி கிட்ட கேட்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ட்டு ERPB கிட்ட சொல்றாங்க. அவனை நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போய் மாத்திரை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அது மட்டும் இல்லாம சாமியார்கிட்டயும் போய் பார்த்துட்டேன், போலீஸ்கிட்டயும் போய் பார்த்துட்டேன், அவங்களால ஒன்றும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கேமை பேன் பண்ணா கூட இந்த மாதிரி வெப்சைட்ல நிறைய கேமை உருவாக்குறாங்க. இதை பாருங்க, என்னோட பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிட்டான். என்ன பண்றான் எங்க இருக்கான்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. அதுக்காக தான் இந்த ஒரு ஃபைல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. உடனே கல்வித்துறை அமைச்சர் அவரோட கையை பிடிச்சி இது வரைக்கும் நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு கல்வித்துறை அமைச்சர் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம ERPB கிளம்பி போவாங்க.
அடுத்து என்ன நடந்து சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.